1911 ஒரு நாள் ராஜா விழாக்கு வருகிறார். அப்போது ஒரு 8 வயது சிறுவன் தாத்தாவிடம் பேசுகிறான். தாத்தா, இங்கே என்ன நடக்கிறது? ஏன் அனைவரும் இவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள்? அதுவா, இன்னைக்கு மன்னர் ஊர்வலம் வருகிறாராம். அதனால்தான் மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஓ, அப்படியா? மன்னர் தான் உலகத்தில் பெரியவரா? இல்ல, அதுக்கு மேலும் ஒரு பெரியவர் இருக்கிறார். யார் அவர்? அவர்தான் கடவுள். அப்படி என்றால் கடவுள்தான் உலகத்தில் பெரியவரா? அவரை என்னால் காண முடியுமா? ஓ, காணலாமே. அவர் எங்கும் இருப்பார். அப்படி என்றால் கடவுளை காண்பதே என் வாழ்க்கை லட்சியமாகும். சந்தோஷம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மகானோட வாழ்க்கையில் நடந்த உண்மையான கதை தான் இது. மகான் பர்மா நகர்லேருந்து வந்து நிற்கும்போது நடந்த சம்பவத்தை இப்போ நம்ம காட்சியாக பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த ஒரு நாள் ராத்திரி மட்டும் நாங்கள் தங்கிட்டு நாளைக்கு காலையில் போயிடலாமா? சரி, ஓகே. வாங்க உட்காருங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. சரி, உங்களுக்கு மேலே அங்கே அறை இருக்குது, அங்கே மெத்தலாம் இருக்குது, போய் தங்குங்க. சத்தம் திருடன் காப்பாத்துங்க, திருடுங்க. மேலே இருந்து துப்பாக்கி எடுத்துட்டு வாங்க. இருங்கம்மா, கவலைப்படாதீங்க, பயப்படாமல் இருங்க, தைரியமாக இருங்க. நான் கன்று வச்சுருக்கேன், அவங்கள எல்லாத்தையும் கொண்டுடுறேன். அச்சச்சோ, 2 பேர் இருக்கான்னு பார்த்தா இத்தனை பேர் இருக்காங்களே. வா, இதுமாதிரி நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஓதிரணும். சரியான நேரத்தில் உதவி பண்ணீங்க, ரொம்ப நன்றி. அவன் குடிக்கவும் இல்லை, அவன் கன்று வச்சுடல, அவங்கள மிரத்துறதுக்காக சொன்னான். ஆனால் இந்த நேரத்தில் அது நல்லதாக போயிருக்கு. அதனால நடந்தது எல்லாமே நன்மை. இந்த கதையிலேருந்து எது நடந்தாலும் நன்மைக்கே என்று நம்ம எடுத்துக்கணும். பரஞ்சோதி மகான் ஒரு வாழ்க்கையில் நிறைந்த ஒரு நிகழ்ச்சி. அதோ தொலைவில் ஒரு படகு வந்து கொண்டிருக்கிறது. அங்கு நிறைய பொருட்கள் இருக்கும், நாம் திருடலாம். நான் போலீஸ், நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. நான் கை துப்பாக்கி வச்சுருக்கேன். அவங்க நேற்றே அவங்க பிடிக்கணும்னு நினச்சா நான் மிஸ் பண்ணிட்டேன். அச்சச்சோ, இன்னைக்கு அவங்க தப்பிக்க போனாலும் அவங்க எப்படியாவது அவங்க சுட்டாவது பிடிச்சிடணும். எங்களை கொன்னுடுவீங்களா? அப்போ நாங்கள் தப்பிச்சு போயிடலாமா? காரிய வெற்றிக்கு துணிவுடன் சமய சந்தர்ப்ப அறிவையும் பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் நடந்ததெல்லாம் நன்மைக்கென கொள்ளவும் முடியும். நன்றி. பொறுமைக்கு எல்லை உண்டா? ஆம், பொறுமைக்கு எல்லை உண்டு. எனக்கு நடந்த கதையை நான் சொல்கிறேன். நான் சரக்குகள் வாங்குவதற்காக பர்மாவில் உள்ள மார்கி தீவிற்கு பணம் கொடுத்து பொருள்கள் எல்லாம் ஆர்டர் பெற்று திரும்பும்பொழுது கையில் செலவுக்கான காசு ஏதுமில்லை. 2 நாட்களாகவே வயிறு பட்டினியால் இருந்தது. சரி, எப்படியாவது பார்த்து கொள்ளலாம். டிரைவர், காரை எடு, போகலாம். ஐயா இருங்கள், டயர் வெடித்த சத்தம் கேட்கிறது. ஐயா ஐயா, டயர் வெடித்தது. இது சரி பண்ணதுக்கு 2 நாள் ஆகும். 2 நாளா? எனக்கு ஏற்கனவே பசிக்கிறது. வயிறு, நீ கொஞ்சம்
சும்மா இரு. நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் உனக்கு நல்ல சாப்பாடு தரேன். ஐயா, உங்களை எஜமான் உங்களை கூப்பிடுறாங்க, நீங்கள் வாங்க. என்னையா? இவங்களை யாரையாவது தெரியுமா? தெரியாதுங்கள ஐயா. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, சாப்பிட்டு தான் போகணும். பா, இவங்க எல்லாருக்கும் விரிப்பெல்லாம் போட்டு தடபுடலாக சாப்பாடை போடுப்பா. சரிங்க ஐயா. ஐயா, இப்போது பஸ்ஸில் இந்த வழியாக வந்தது, டயர் கொடுத்தார்கள். இப்போ வண்டி ரெடியாகிவிட்டது, வாங்கள் செல்லுவோம். இந்நிகழ்ச்சியிலிருந்து விளங்குகிறதா பொறுமைக்கு எல்லை எது என்று? பொறுத்திருந்து காரிய சித்தை அடைவதே சிறந்ததாகும். சந்தோஷம். அடர்ந்த காட்டு வழியாக மகான் சைக்கிளில் போகிறார். இங்க நிறைய திருடர்கள் இருக்காங்க, பார்த்து கவனமா போங்க. அடடா, இங்க நிறைய திருடங்க இருக்காங்களாமே. யாருன்னா வந்தா நம்ம சைக்கிள் பணத்தெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏய், சைக்கிளை நிறுத்தடா. யாருப்பா நீங்களா? என்ன வேணும் உங்களுக்குலாம்? எதனா அவசர வேலையா? ஐயா, நாங்கள் நாய்கள் தெரியாமல் உங்களை வழி மறைச்சிட்டோம், நீங்கள் போயிட்டு வாங்க. டேய், அவர் போகட்டும், வழியை விடுங்கடா. சரிங்க ஐயா, நீங்களே சொல்லிட்டீங்க, நீங்கள் போங்க ஐயா. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, பகை வரும் நீதிக்கு புறமானவர்களும் உள்ளம் பெற்ற உத்தமருக்கே பணிவர். நன்றி.